பல போராட்டத்துக்கு அப்புறமா அபிநய் அவருடைய வாழ்க்கை 44 வயசுலயே, அதுவும் இப்படி ஒரு கொடுமையான இறப்பு எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. சினிமா ரசிகர்கள் ரொம்பவே வேதனைப்பட்டு போயிருக்காங்க. கொஞ்ச நாளாவே அபிநய் அவருக்கு பாத்தீங்கன்னா கல்லீரல்ல ரொம்ப பெரிய பிரச்சனை இருந்துச்சு. இதுல ரொம்ப போராடிக்கிட்டு இருந்தாரு. நிறைய முறை நிறைய பிரபலங்களோட உதவி எல்லாம் கூட அவருக்கு கிடைச்சது. சொல்ல போனா KP பாலா அவர் கூட அபிநய் அவருக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாரு. கஸ்தூரி ராஜா அவர் இயக்குன துள்ளுவதோ இளமை படத்தை தொடர்ந்து ஜங்ஷன், சக்சஸ், சிங்கார சென்னை, தாஸ், பொன்மேகலை, தொடக்கம், சொல்ல சொல்ல இனிக்கும், பாலைவனச்சோலை, இப்படி அடுத்தடுத்து நிறைய படங்கள்ல நடிச்சாரு. ஆனா இவருக்கு பெரிய அளவுல பிரபலம் கிடைக்கல அப்படின்னு சொல்லலாம். தனுஷ் மற்றும் அபிநய் 2 பேருமே துள்ளுவதோ இளமை படத்துல அறிமுகமானாங்க. இந்த படம் வெளியானப்ப அபிநய் தான் நாயகனா நடிச்சிருக்கணும் அப்படின்னு எல்லாம் கூட நிறைய பேர் சொன்னாங்க. தனுஷ் அவர் ஏன் நடிக்க வச்சீங்கன்னு நிறைய பேர் பத்திரிகைகள்ல எழுதினாலுமே தனுஷ் அவருக்கு அடுத்தடுத்த வாய்ப்புகள் கிடைச்சு அவர் ஒரு இடத்தை பிடிச்சிட்டாரு. ஆனா அபிநய் அவருக்கு சரியான கதை தேர்வு செய்யல அப்படின்னும் அவரோட படங்கள் எல்லாம் தோல்வி அடைஞ்சது. இதனால அவருடைய கரியரே அப்படியே ரொம்பவே சறுக்குச்சுன்னு சொல்லலாம். அவரோட அம்மாவோட இறப்பு அவருக்கு ரொம்ப பெரிய பாதிப்பை கொடுத்தது. சொல்ல போனா ரொம்ப பொருளாதார நெருக்கடியை சமாளிக்க முடியாம திணறிக்கிட்டு இருந்தாரு. இந்த நேரத்துல அவருக்கு கல்லீரல் பாதிப்பு இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. சிகிச்சைக்காக அவரோட வாழ்க்கையில தொடர்ந்து போராட்டங்களை சந்திச்சுக்கிட்டே இருந்தாரு. நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க. சொல்ல போனா கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சைக்கு 27 லட்சம் தேவைப்படுறதா சொல்லியிருந்தாரு. ஒரு சிலர் மட்டும் பண உதவி பண்ணாங்க. KP பாலா அவர் கூட 1 லட்சம் ரூபாய் கொடுத்தாரு அபிநய் அவருக்கு. ஆனா அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுமே அவரை காப்பாற்ற முடியல. இன்னைக்கு அவரோட புகைப்படங்களோட அவர் இறந்துட்டாருன்னு செய்தி வெளியானதுமே எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சி ஆனாங்க. நிறைய முறை அவர் பேட்டி எல்லாம் கொடுத்திருந்தாரு. கடைசியில பாலா அவருடைய படம் ரிலீஸுக்கு கூட ஒரு இசை வெளியீட்டு விழா நடந்துச்சு. அதுக்கு கூட அபிநய் அவரு உடல்நிலை முடியாம இருந்தப்ப கூட வந்திருந்தாரு. பாலா அவருக்காக வந்திருந்தாரு. பாலா அவர் பக்கத்திலே அமர்ந்திருந்தாரு. எல்லாருக்குமே தெரியும். இந்த நிலையில அவர் காலமான விஷயம் எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்தி இருக்குங்க. தமிழ் சினிமாவில் நிறைய பேர் தயவு செஞ்சு முடியாம இருக்க நிறைய பேருக்கு உதவி பண்ணுங்க. சினிமால இந்த மாதிரி நிறைய நடிகர்கள் ஹெல்த்துக்கு, அதாவது அவங்களுக்கு சப்போர்ட் கிடைக்காம இறந்து போறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க. நம்ம சார்பாகவும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கலாம்.